விண்வெளியில் பயணம் செய்கிற ஒவ்வொரு விண்வெளி வீரரும் விண்வெளி உடை உடுத்துவாங்க. அதை ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அப்படி என்ன விஷயம் இருக்குது, அதை ஏன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்பேஸுக்கு போகிற எல்லாரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போடுவாங்க. இந்த ஸ்பேஸ் சூட் ஆரம்பத்தில் ரொம்பவும் இறுக்கமாக தான் இருந்தது. விண்வெளியில் இருக்கிற இந்த கடுமையான அழுத்தத்தால் நகரக்கூட முடியாமல் போனது. அப்பல்லோ விண்கல திட்டத்தில் A7இல் விண்வெளி உடைகள் சமநிலை பாதுகாக்கிற மாதிரி விண்வெளி உடைகள் விரிவடையும்படியும் காற்றை மறுசுழற்சி செய்கிற அமைப்பையும் கொண்டதாக இந்த உடையை வடிவமைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், 100 மில்லி தண்ணீரும் இந்த உடையில் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த உடையில் தரை கட்டுப்பாட்டு நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கான பேசக்கூடிய சிறப்பு கருவியும் இந்த ட்ரெஸ்ஸில் பொருத்தியிருப்பாங்க. ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கக்கூடிய வகையில் விண்வெளி உடையானது இருக்கும். இந்த விண்வெளி உடைகளோட எடை பூமியை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா பூமியில் ஈர்ப்பு விசைன்றது இருக்கும். அதுவே விண்வெளியில் இந்த உடைகளை பயன்படுத்துகிறப்போ இதோட எடையே தெரியாது. சரி, இவ்வளவு வசதி இருக்க இந்த விண்வெளி உடையோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்களேன். சுமார் 3 கோடிக்கும் அதிகமான விலையில தான் இந்த விண்வெளி உடை இருக்கும். இந்த விஷயம் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இது போல் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.